ஓகே கேக்குதா? நாங்க பேசுறது புது மைக்கு வாங்கினாங்க இவங்க தான். இப்படி எல்லாம் லைட் எல்லாம் சேஞ்ச் பண்ணி டிஸ்கோ மாதிரி எல்லாம் டிங்கிட்டு காடுங்கட்ட காட்டா டிட்கு டிட்கு ஸோ கியூட் நோ. ஆமா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ பண்ணி. சொல்லுங்க இந்த மைக் வந்து சரியா கேக்குதா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியும் அவங்க ஏதோ சத்தம் வருதுன்னு சொல்றாங்க. ஆமா அது வரும், நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமா ட்ரை பண்ணோம் நாங்களும் ஒன்னா வந்து ஆர்டர் பண்ணி பார்த்து மெதுவா நல்லதா நமக்கு துட்டு வந்தா பிறகு வில் பை நியூ மைக். ஆமா இது கொஞ்சம் பெஸ்டா இருந்துச்சு. ஏன்னா வந்து கொரியானா தெரியும் நல்ல எலக்ட்ரானிக் இதெல்லாம் நல்லா விற்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். சரி வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போற வீடியோ என்ன? இவங்க போட்ட வீடியோ தெரியும்ல, ஸ்னோ 2 நாளா ஐயோ கிச்சி. ஏன்னா ஒரு 100 வருஷத்துல கொரியால இந்த அளவுக்கு நவம்பர்ல இந்த மாதிரி ஸ்னோ வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ரோட்ல எங்கெல்லாம் நடக்க முடியல. எங்க விழுவோமோ, ஏன்னா எங்க விழுந்த தூக்கி கூட விட மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்காங்க. நம்மள தூக்கம் வந்து அவங்களும் விழுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரோடு ரொம்ப வஸ்டா இருந்தது. வண்டி எல்லாம் எடுக்கல. என் வீட்டுக்காரெல்லாம் வண்டி எடுக்க வேண்டாம்னு நான் சொல்றேன். ரொம்ப டேஞ்சர். அவங்க கார் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறதுனால கார் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டோம். நிறைய பேர் வெளியே போல. நிறைய கார் ஆக்சிடென்ட் வேற இங்க இந்த ஸ்னோனால. ஆமா நிறைய இந்த சோல்ல கார் மேல ஜாம் ஆகி அப்படியே. ஆமா எந்த அளவுக்கு ஸ்னோ இருக்கு நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன். வேணா அந்த லிங்க் வந்து கீழே பேஸ்ட் பண்றேன், பாத்தீங்கன்னா தெரியும். கார் எல்லாம் நகராம அப்படியே சுத்துது ஒரே இடத்துல. இந்த ஐஸ்ல வந்து அப்படியே இது காஞ்ச பிறகு காஞ்ச அப்புறம் அந்த அடிக்கும் போது பாக்கணுமே. நல்லா கிட்டத்தட்ட முட்டி கீழே வரைக்கும் வந்துருச்சு ஸ்னோ. அந்த அளவுக்கு நடக்க முடியல. நாங்கெல்லாம் போட்டு போறோம், அந்த ஷூக்குள்ள எல்லாம் பூந்துருச்சு. பூந்து அது வந்து உருகி தண்ணி ஆகி குளிர் விரைச்சிக்கிட்டோம் நாங்கெல்லாம். நான் வீடியோ வேணா இங்க சைட்ல உங்களுக்கு கனெக்ட் பண்ணி விடுறேன், நீங்க பாருங்க. வேணா இருக்கு பாருங்க. அப்பா அப்படியே ரொம்ப இப்போ ஊர்ல கூட ரொம்ப புயல் காத்து, ஜாகிரதையா இருங்க எல்லாரும். டேக் கேர் பண்ணிக்கோங்க. இங்கேயும் கிளைமேட் சரியில்லை, ரொம்ப வருஷம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லா நாட்டிலயும் அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? ஆமா ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ வரைக்கும் கஷ்டம். இந்த ஸ்னோ கரையில கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, எவ்வளவு அந்த மிஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வாரிட்டு போறாங்க, உப்பு போடுறாங்க. ஆமா இங்க வந்து அந்த ஒரு வண்டி இருக்கு, அந்த பின்னாடி வந்து பாப்கார்ன் மிஷின் மாதிரி அந்த ஒரு பேஷன் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல உப்பு தண்ணி போட்டிருப்பாங்க. கீழே வந்து அது சுத்திட்டே இருக்கும். அந்த உப்பு தண்ணி தெளிச்சுக்கிட்டே போவாங்க. ஏன்னா அந்த ஐஸ்ல வந்து உப்பு பட்ட கரைஞ்சிரும்னு சொல்லி. ஆனாலும் அது கரைய மாட்டேங்குது. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 2 நாள்ல வந்து அது ஒரு ஐஸ் கட்டி மாதிரி மாறிடுச்சு. ரோட்ல காலை வச்சா வழுக்குது. அந்த அளவுக்கு பயந்து பயந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நியூஸ்ல ஒரு ஆளு ஸ்கீ பண்ணிட்டு போறாரு. அப்படியா? மெயின் ரோட்ல நியூஸ்ல இப்ப பார்த்தேன். அப்படி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போறாங்க கொரியால. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. சோ நீங்களும் ஜாகிரதையா இருங்க. தேவையான பொருட்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வெளியே போகாதீங்க. சும்மா ஏதாவது பிரச்சனை வாங்கி உண்டாக்காதீங்க. இங்கே நாங்க பயந்து பயந்து இது பண்ணிட்டு இருக்கோம். வெளியே போகும்போது ரொம்ப கவனமா நடந்து போயிட்டு இருக்கோம். இங்கேயோ கிளைமேட் ரொம்ப மோசம். நான் இங்க வந்து 17 இயர்ஸ். 17 இயர்ஸ்ல நவம்பர்ல போய் இந்த மாதிரி ஸ்னோ வந்தது. டிசம்பர் 20-25 வரும். ஆனாலும் இவ்வளவு அந்த டிசம்பர்ல இவ்வளவு வராது ஸ்னோ. ஆனா நவம்பர்லயே வந்து 3rd வீக்லயே இவ்வளவு ஸ்னோ அடிச்சு கொரியாவே ஸ்தம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு மோசமான வானிலை. நீங்க நியூஸ்ல எல்லாம் பாத்துருப்பீங்க. என்ன யூடியூப்ல தட்டி பாருங்க, நிறைய வர்ஸ்ட் சிச்சுவேஷன் கொரியால. தெரியல, இன்னும் ஒரு 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கரைய. இன்னும் மண்டே வேற திருப்பி ஸ்னோன்னு போட்டிருக்காங்க. தெரியல. இவங்க ஆக்சுவலி அந்த ஸ்னோவை வானத்துல இருந்து கொட்டுற ட்ராஷ். ட்ராஷ்ன்னு தமிழ் குப்பை. வானத்துல இருந்து கொட்டுற குப்பை. ஏன்னா இவங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் பார்க்கும்போது வாவ் சூப்பரா இருக்கு, ஸ்னோ அமேசிங் பியூட்டிஃபுல், குழந்தை எல்லாம் புரண்டு விளையாடுவாங்க. அப்புறம்தான் அதெல்லாம் அப்படியே ஐஸ் ஆயிடும். இவங்க பாவங்க பிசினஸ் எல்லாம் எஃபெக்ட் ஆயிடும். ஏன்னா இந்த ரோடு கடையெல்லாம் இருக்குல்ல, ரொம்ப கர்ஸ் பண்ணுவாங்க ஸ்னோ விழுந்துச்சுன்னா. இட்ஸ் நாட் அ பிளெஸிங் ஃபார் them. அப்புறம் இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, விவசாயம் செய்யறவங்க எல்லாம் வின்டர் விவசாயம் பண்ணுவாங்க. அதாவது இந்த பிளாஸ்டிக் ஷீட்டுக்குள்ள வளர்ப்பாங்கல்ல கீரை காய்கறி எல்லாம். இவங்க வந்து இண்டோர் பிளான்டிங் பண்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பாதிப்படைஞ்சிட்டாங்க இந்த வாட்டி. கிட்டத்தட்ட அவங்க வச்சிருக்க அந்த பிளாஸ்டிக் கூடாரத்து மேல கிட்டத்தட்ட 600 கிலோ ஸ்னோ கொட்டுனது.
அதெல்லாம் ரொம்ப உடஞ்சே விழுந்துருச்சு. ஏன்னா அதுக்குள்ளதான் இவங்க திராட்சை, சில காய்கறிங்க, முள்ளங்கி, கேரட் எல்லாம் அதுக்குள்ள வச்சுதான் அந்த வின்டர் முழுக்க வளர்ப்பாங்க. வெளியே வளர்க்க முடியாது இல்லையா? சோ இதெல்லாம் கொட்டி கொட்டி அந்த உடைஞ்சிருச்சு. ஆமா, ஷீட் உடைஞ்சு எல்லாமே பாதிக்கப்பட்டு நிறைய மரம் விழுந்துச்சு. பிகாஸ் ஆஃப் தட் வெயிட், ஸ்னோவோட வெயிட், அவ்வளவு வெயிட், நிறைய மரம் விழுந்துச்சு. பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மேபி நீங்க ஏன் எதுக்கு சொல்றேன்னா, நீங்களே நினைக்கலாம், ஐயோ ஸ்னோ பார்க்க அழகா வெண்மையா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். நம்மளும் நினைச்சிருக்கோம் அந்த அப்ப டைம்ல ஸ்கூல் படிக்கும் போது அந்த ஸ்னோ இது அப்படின்ட்டு. அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு இது இருக்கு, கொரியா அவ்வளவு குளிர் இல்ல, நல்ல குளிருங்க, ரொம்ப குளிர். சம்டைம்ஸ் ஸ்னோவே வீழாது, அவ்வளோ குளிர் இருக்கும். -10, -20, -25 கூட போயிருக்கு. -25, -24 பார்த்துருக்கேன் நான். ஆமா. ஸோ எஸ்பெஷலி நாம இருக்கிற இடம் வந்து சி பக்கத்துல, ஸோ ரொம்ப குளிர் காத்தடிக்கும். யாராவது கொரியா வரீங்கன்னா ரொம்ப இந்த டைம்ல, இந்த டைம் டு மார்ச் இல்லைங்க, மார்ச் வரைக்கும், ரொம்ப மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் ரொம்ப நல்லா ப்ரொடெக்டடா ஜாக்கெட் எல்லாம் போட்டு நல்லா வார்மா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சேஃபா இருங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கட் அண்ட் ஆக்ஷன். ஓகே, நான் பண்ண போற வீடியோ இன்னைக்கு வந்து என்னது, இன்ஸ்டா ரீல்ஸோட கிரிஞ்ச் ட்ரோல் மீம் ஸ்டுடியோ சேனல்ல வந்து ரியாக்ட் பண்ண போறோம். ஓகே, அமரன் ரீல் அட்ராசிட்டிஸ். நடுவு தும்மல் வந்தா தப்பா எடுத்துக்காதீங்க, முடியல. முருகா குருனா biryani. Let him cook. Let him cook now. I said let him. You're goddamn right. ஐயோ, ஏன் கடைக்காரன்ட்ட கொட்டைதான் கேட்டா கொட்டையோட சேர்த்து குஞ்சியும் சேர்த்து குத்துட்டா போல இருக்குங்க. இல்ல பேயில போவான், அது என் பொண்டாட்டியில வாயில குச்சிரும், வாயில பேயில போவான். மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் தெரியாத உனக்கு. எத்தனை மட்டும் அவன் டூயிட் போட்டிருக்கேன். அந்த கட்டையை பார்த்தா தான் இந்த கட்டை வேகும். 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி ஊத்துனா இந்த கட்டை எப்படி வேகும்னு பாக்குறியா? போய் லோவாங்கில உட்காந்து பாரு. முருகன் கிட்ட எப்படி வரம் கேட்கணும்னு தெரியுமா? நான் ஒரே ஒரு சூட்சமத்தை சொல்றேன், அவன் உங்ககிட்ட திருப்பி பேசுறதுக்கான சூட்சமம். நீங்க ஒன்னும் கேட்காதீங்க. முருகா, எனக்கு எதுவுமே வேண்டாண்டா, எனக்கு நீ மட்டும் தாண்டா வேணும். முருகா, நீ மட்டும் வேணும். அப்படி காப்பாத்துற கடவுளே இல்ல. இல்லை, உன்னை விட பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை, உன்னை விட பெரிய நிம்மதி எனக்கு இல்லை அப்படின்னு மட்டும் அவங்ககிட்ட கேட்டுருங்க, அவனே வருவாங்க. ப்ரோ நீங்க யாரு ப்ரோ? ப்ளே பாய். ஓஹோ ப்ரோ, நீங்க ப்ரோ? ப்ளே பாய் ப்ரோ. அடேங்கப்பா ப்ரோ, நீங்க ப்ரோ? ப்ளே பாய். அதுல என்ன ப்ளே பாய் வேண்டி கிடக்குது அவனுக்கு? என்ன மரியாதை அவனுக்கு? அவனுக்கு நியாயமா எப்படி தெரியுமா வாழ்த்து சொல்லணும்? ஆம்பளை ஐட்டம், சீக்கிரம் செத்தோடிடா அப்படின்னு வாழ்த்து சொல்லணும். இவனை போய் எல்லாரும் கறிக்காக கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம விஜய நம்மளோட காப்பகத்துக்கே கொண்டு வந்து பெர்மனண்டா விட்டுட்டாரு. அதுல இருந்து நம்ம விஜய் நம்ம காப்பகத்தோட பெர்மனன்ட் சிட்டிசன் ஆயிட்டான். இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? இந்த மாதிரி ஆட்கெல்லாம் முன்னாடி சொட்டா இருக்கும், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எனக்கு ஒட்டலாம் இல்லப்பா, வியாப்பு ஜாஸ்தியா இருக்கு. ஆண்டி என்கிட்ட காசு இருக்குது, போலாமா? இவனோட பெரிய கருத்துக்கு பிடிச்ச இவனுக்கு என்ன வேண்டாம் செய்யறது? இவனை பெற்றதுக்கு உங்க அப்பா நைட் ஷோ சினிமா கூட போயிருக்கலாம்டா. ஏ பாப்ஸ், பசிக்குது, ஆம்லெட் போட்டு தெரியா? பாப்ஸ் முட்டை முடிஞ்சிருச்சு. வா பாப்ஸ் கடைக்கு போலாம். அண்ணா ஒரு 10 முட்டை. சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன். பாப்ஸ் ஆனியனும் முடிஞ்சிருச்சு. நம்மகிட்ட இருக்கவே இருக்கு பேக். ஐயோ என் ஜாமி.
நீங்க ஆனியனை பாத்தீங்களா? அப்போ ஆனியன் சொல்லுங்க, ஆனியன் சொல்லுங்க. ஐயா 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 என்னாச்சு உங்களுக்கு? மோதி ஆம்புலன்ஸ் சார், நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, நீங்க எல்லாம் யாரு? வெளியே போடா. என்னல இது செத்த பைய ஆண்டு கழுத பழலாம் போங்களேன். ஒண்ணு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவாளி நின்னா லாரி அடிச்சு செத்து போயிடுவா பாத்துக்க. ஐயோ முந்திரி கொட்ட மாமா, நைட் எல்லாம் வண்டியை வச்சு இதெல்லாம் பின்னிக்கிட்டு இருந்தியா? ஓய் பபுட்டி கூந்தல் கார் மேகம் கந்த துளியில கிரீஸ் தடவுற மாதிரி ஒரு சடை. ஓய் பபுட்டி கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க, இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல. எனக்கும் பபுட்டியே இஷ்டமாடு. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கிறியா? ஏ தம்பி, ஏ தம்பி, வாயில வாழைப்பழத்துக்கு என்ன தூங்கணும்னா ஏண்டா அவன் வெயிட் பண்றானா? அதுக்கு நீ தூங்குறது என்ன தூங்கணும்? அதான் ட்ரீம்ல வருவா. சாதாரண கொரியன் பார்க்க ரொம்ப சின்ன பையன் மாதிரி தான் இருக்கு. உனக்கு முளைச்சு மூணுல உள்ள உனக்கு இந்த இது நினைப்புனா உனக்கு அறுத்து மூர்த்தமா செத்த பையன். மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும் மிஞ்சி போனா உனக்கு வயசு 20, 19 வயசு தான் இருக்கு நினைக்கிறேன். உனக்கு இப்போ வா ஊ ஆ ஊட்டு செத்த பையன் அறுத்து கிழிச்சு விடுவார்த்தாமா. என்னையா சின்ன பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா? விளையாடியா வந்து அங்க துவைக்காத பண்ணி வேற பண்ணிக்கு நீ முதல்ல விளையாடியா? பேபி எனக்கோசரம் தம் அடிக்கிறது விட்டுருவியாடா? விட்டுருவேண்டி. அப்படின்னா நம்ம இன்னைக்கே பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏன்டி பிரேக்கப் பண்ணலான்ற? ரொம்ப வருஷமா அடிக்கிற தம்மியே விட்டுடுற, இப்ப வந்து என்ன விட்டுற மாட்டியா? உருட்டுனதை விட இவங்க உருட்டுன உருட்டு இந்தியா முழுமைக்கு பெரிய உருட்டு. சொல்றது மட்டும் பண்ணு. ஓய் பபுட்டி எனக்கும் பபுட்டி இஷ்டமாடு. நீ யாரு முல்தானி மட்டி போட்டு மூஞ்சி கழுவாம வந்துக்கிற? உங்க வண்டியில எப்போதும் இந்த மாதிரி மட்டும் துணியை போடாதீங்க. உள்ள என்னென்ன இருக்குன்னு அப்படியே வெளியில தெரியுற மாதிரி. நான் இதை வெறும் வண்டிக்காக மட்டும் சொல்றேன். ப்ரோ சூத்த மூடிட்டு கொண்டா உட்காருங்க ப்ரோ. நான் டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க. ரெண்டு இட்லி மட்டும் போதுமா? உங்ககிட்ட ₹1 இருக்கா? ₹1 வேணுமா? ₹1 இல்லையா? ₹1 வந்தா இந்த 3 பாக்ஸ் தரவா நானு? வித்துக்கோங்க. ஒரு பாக்ஸ் ₹100. ஜாமெட்ரி பாக்ஸ். அது எனக்கு தெரியாதுங்கய்யா. சரி, நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க? மெண்டலா? பசங்க படிக்கிறவங்களுக்கு கொடுத்துறீங்க. ஐயா என்னால முடிஞ்ச உதவி நான் பண்ணுவீங்க ஐயா. என்னால முடிஞ்ச சரி, இந்த ₹10 நீங்க வச்சுக்கோங்க. சூப்பரா பண்றீங்க சார். அல்டிமேட் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். கூச்சமே இல்ல. நான் படிக்கல, படிக்கிற பசங்களுக்கு நான் உதவி பண்றேங்க ஐயா. சரிங்க நான் பை. இதுல ரீல்ஸ்ல போட்டு நீ வாங்க போறாங்க. இந்த நாங்க தான் கிடைச்சோம். இதுக்கு நீங்க எங்களுக்கு பிச்சை போட்டு அப்படியே கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? அந்த ஆக்டிங் எவ்வளவு, அந்த ஆக்டிங் பாத்தீங்களா? இந்த பையன் வந்து
அந்த ஆள் கூட டீல் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நான் கொடுக்குறேன், யூ ஹாவ் டு இந்த மாதிரி நான் 2 ஆளுக்கு கொடுக்குறேங்க சொல்லி அந்த ஆளு ஆஸ்கர் லெவல்ல ஏதோ கொடுக்குற 5000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. பாவம் ஜோதிக்காங்க 100 ரூபாய் கொடுத்தா 1 லட்சம் ரூபாய்க்கு நடிக்க. முதல் புரியல அது என்னன்னு. பண்ணிருக்கீங்களா? காமிங்க. பண்ணிருந்தா உங்களுக்கு 1000 rupees மேம். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? நம்ம மேம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சோ மச். வச்சுக்கோங்க. 1/2 கிலோ அரிசி வாங்க காசு இல்லாம அச்சு அல்லாடி நிக்கு 500 ரூபாயா? அறிவு கட்ட பஞ்சாயத்து. ப்ளீஸ் எனக்காக ப்ளீஸ் வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்டுக்காக கொடுத்துருங்க. லவ் யூ. பொண்ணை பார்த்தோட வாய் வைக்கிறேன். உங்க அப்பன நீயும் ஒரே மாதிரி தான். மரியாதை என்ன மரியாதை? எப்படி ஒரு ஃபாலோக்காக துட்டு கொடுத்து அவ்வளோ சாரி அந்த மாதிரி ஃபாலோ வேண்டாம் எங்களுக்கு. வந்து பண்ணிட போறாங்க. துட்டு யார் கொடுக்குறாங்க எங்களுக்கு? நாங்க துட்டு கொடுத்து எங்களுக்கு ஃபாலோ பண்ண வைங்கன்ற மாதிரி பண்ணுவீங்களா நீங்க? இல்ல இன்னும் முன்னாடி வந்து சில கிரிஞ்ச் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாரும் கனெக்ட் ஆகலையா? கேவலமா கிரிஞ்சா பண்றாங்க. சின்ன குழந்தைங்களா இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து இவ்வளவு மோசமா வந்து ரீல்ஸ் பண்ணுதுங்க. எப்படி இது? ஐயோ உடனே அந்த கர்லி ஹேர் பண்ணிக்க வேண்டியது பண்ணிவிட்டு இப்ப அமரன் ஓடுது அதுக்கு. உடனே சாய் பல்லவி மாதிரி தன்னையே நினைச்சுக்கிட்டு. எனக்கு அவளே ரொம்ப ஓவரா இருந்துச்சு அதுல. சத்தியம் சொன்ன அதுல இந்த அம்மா மனோபால வச்சு ஹேர் ஸ்டைல் கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் கங்குவா ஹேர் ஸ்டைல் வச்சு கனெக்ட். அது ஓகே. சரி, என்ன நினைக்கிறீங்க வீடியோ பத்தி? வீடியோ அதாவது உள்ள இருந்த அந்த கிரிஞ்சுங்கெல்லாம் ஓகே, பட் இவங்களோட மெயின் ஸ்டுடியோட வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? எடிட்டிங் ஒர்க்கு நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கெட்ட கழிவு. என்னம்மா டபுள் மீனிங்ல பேசுறாங்க. ஐயோ நம்ம பூமர் போல, நம்மளுக்கு முடியல, ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டு காஞ்சுக்கிறோம். நல்லா இருந்துச்சு வீடியோ, நல்லா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் நேம் ஸ்டுடியோ. ப்ளீஸ் காப்பிரைட் தராதீங்க. ஓகே, கண்டிஷன்ஸ் அப்ளை வர. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். ஓகே, பை 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 பாய்.